அதெல்லாம் வளர்க்க முடியாது. தண்ணி என்ன ஏற்றுவாங்கண்ணே? அந்த தண்ணி ஏற்றுவாங்க. இறங்கிட்டு ரெண்டு பக்கமும் இறங்கிட்டேன். மோட்ரு ஓடுதோ? மீன் கடைக்காரங்க தெரிஞ்சால் கூட எந்த எடுத்துக்கிறோம். தெரியும் குளிக்க வருவாங்கல்ல, கிணத்துக்குள்ளே போயிடுவாங்க. கிணத்துக்குள்ளையா? ஆமாம், இதில் கிணறு 4 கிணறு 4 இருக்குது, 4 கிணறு இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த இதுக்கு வாசல் கிடையாது, அதை அடைச்சிருக்காங்க. அந்த படி, ஆமாம்மா, அந்த படியில் வந்து குளிச்சு விளாடுவாங்க. அங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. அப்புறம் தூண்டில் போட்டு இந்த கெண்டை மீன் உண்டு. அப்போ இந்த மீன்லாம் கிடையாது. இது அவ்வளோ வளர்ப்பு மீனாக விட்டுவிட்ருக்கேன். வளர்ப்பு மீனை போட்டுருவேன். இது கெண்ட்ரி போட்டாருங்க. இந்த கண்ணாடி குட்டியில் வளரும்ல, அந்த மீனில். அப்போ இப்போ இது கிணறு கிடக்குண்ணே. அப்போ 4 கிணறு உண்டு பெருசாக. கார்னரில் எதுவும் தண்ணி ஊற்றடி 4 மூக்குலையும் உண்டு. அதில் வந்து நிறைய பையங்க ஸ்கூல் பையங்க செத்து போவாங்க. அதனால் உள்ளே இறங்க விடாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாதுகாப்பாக நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் இப்படி செவ்வறு வச்சு இப்படி கட்டி வச்சுருக்காங்க. நல்லது, அது மறைச்சதுனால கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது. இப்போ யாரும் குளிக்கா முந்தி அந்த பையங்க நாங்கள் குளிக்கிறதுக்கு இடம் தெரியாதுல்ல நமக்கு. அப்போது கேப்பார் கிடையாம குளிக்கிறதுக்கு பையங்க எங்கே போவாங்க? அதெல்லாம் வளர்ப்பு மீனப்பா. அதெல்லாம் அதெல்லாம் வளர்ப்பு மீன் தான். இந்த அல்ராஜ் ஹாஸ்பிட்டலில் கிடக்கல. ஆனால் எடுக்கக்கூடாது. இதை எடுத்து நம்மளும் உள்ளே இழுத்துக்கும் அழி. அப்படியா? சகன் இருக்கும். அந்த ஏணிப்படி போட்டிருக்கான்ல, அங்கனுக்குள்ளே ஒருத்தர் இறங்கினா, இறங்கி ஏறினா அவங்க வேலை பார்க்குறவனா எவனும் தெரில. அவசரத்துக்கு கால் வைக்கக்கூடாதுண்ணே. அது சரியான சைஸாக இருக்கு. ஆமாம், அதான் நானும் பார்த்தேன். அவ்வளோ கோல்டு ஃபிஷ்லாம் பெரிய பெரிய மீனாக கிடைக்கும். அதான் கோல்டு ஃபிஷ் போட்டு கெண்ட்ரி. அது என்னது? அது பெரிய மீன். அது இது ஷார்க். ஷார்க்கெலாம் நம்ம வளர்க்க முடியாதுப்பா. கண்ணாடி கறி போடுவாங்களா, கருப்பு. இதெல்லாம் கறி போட முடியாது. இது ஒன்றுத்துக்கு இது வளர்ப்பு மீன் தான். இது வளர்ப்பு மீன் தான். வளர்ப்பு மீனில் இது கறி சாப்பிடும், ஈரல் சாப்பிடும். இது ஏதோ வேறு ஏதோ மீன் மாதிரி இருக்கும். ஷார்க்கு பொறுத்த